நேயர்களுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சி சார்பாக வில்லிவாக்கம் தொகுதிக்கு அக்கா ரோசினி அவர்களை வேட்பாளராக அறிவிச்சாங்க. அதை நாம் தமிழர் கட்சி உறவுகள் சமூக வலைதள பக்கத்தில் போஸ்டர் போட்டிருந்தாங்க. அதற்கு இந்த தாவக்க தற்குறிங்க சில பேர் நம்மளுக்கு ஆகாத நிறைய பேர் கூட நக்கலா கிண்டலா கேலியோ வந்து கமெண்ட் போட்டானுங்க. ஆனால் இந்த தாவக்க தற்குறிங்க ஆபாசமாகவே தான் கமெண்ட் போடுறானுங்க. அவங்க மனசு நோகடிக்கிற மாரி தான் கமெண்ட் போடுறானுங்க. திருநங்கையை வந்து வேட்பாளரை அறிவிச்சா நீ தான் முதல்ல சந்தோஷப்படணும். ஏன்னா நீ தானே சொல்கிறோம் கொள்கை என்னடா அப்படின்னா ஒரு பக்கம் எல்லாம் உயிருக்கும் அவ்வளோதான். அதை ஒன்று மட்டுமே பிடிச்சி தொங்குவானுங்க. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் மரத்துக்கு மாநாடு போட்டாலும், மாடுகளுக்கு மாநாடு போட்டாலும், கடலுக்கு போட்டாலும், தண்ணிக்கு போட்டாலும், மலைகளுக்கு போட்டாலும் இதுக்கெல்லாம் ஓட்டா இருக்குது அப்படின்னு கேட்குற கூமுட்டை எல்லாத்தையும் ஒரு கட்சிக்குள்ளே வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு பேர் தமிழக வெற்றி கழகம், அதுக்கு ஒரு தலைவன், அந்த தலைவனை சுற்றி சில தற்குறி தலைவர்கள், இரண்டாம் கட்ட தலைவர், இவனுங்கெல்லாம் அந்த கட்சியை கொண்டாந்து தேர்தலில் போட்டியிட வைக்கிறானுங்களாம். அதாவது இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் எவ்வளோ கோமாளி கூமட்டை தற்குறி அரை வேக்காடு முக்கால் வேக்காடு முக்கால் லூசு அரை லூசு மெண்டல் பசங்க மொத்தமுங்க அந்த தாவேக்க அலுவலகம் இருக்கும் பார்த்தீங்களா, தமிழக வெற்றி கழக அலுவலகம்னு, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மெண்டல் கழகம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களை பிரித்து நாங்கள் பார்க்க முடியாது. நீ ஒரு மாதிரி மனநிலைமையில் இருக்கிற, இல்லை இவன் வந்து முழுசாகவே மனநிலை மாறிட்டான் அப்படின்லாம் எதுவும் சொல்ல தேவையில்லை. ஏன்னா எல்லாமே அறவரை வெந்தது வேகாதது ஒட்டு மொத்தமாக அதோட தலைமை தற்குறி முழு மண்டல் தலைவர் வந்து விஜய் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா 2 வருஷமாக எங்கள் அண்ணன் சீமான் பின்னாலேயே நாய் மாரி சுற்றிட்டு, ஆனால் கட்சி ஆரம்பிக்கிறேன்னே அப்படின்னா இப்படின்னா ஆரம்பத்துலேருந்து உங்களோட நான் நின்றுருக்கிறேன்னே, இந்த ஈழ பிரச்சனையாகட்டும் அந்த காவிரி நதிநீர் பிரச்சனையாகட்டும் போராட்டத்தில் நீ கூப்பிட்டு வந்திருக்கிறேன்னே, ஆனால் நானும் கட்சி ஆரம்பிக்கிறேன்னா இந்த திமுக ஒழிக்கலான்னு சொல்லி எங்கள் அண்ணனும் சரி பயப்புள்ள நம்மகிட்டே சுற்றிட்டு இருந்துச்சு கால்கிட்டே ஏதோ 2-3 வார்த்தை நல்லா சொல்லி விடுவோம் போய் கட்சி ஆரம்பிக்கிட்டுன்னு பார்த்தா நீ வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணுற. சரி நம்பிக்கை துரோகம் பண்ணி ஏதோ இந்த கருணாநிதி மாரி வந்தேன்னா கூட பரவாயில்ல, அப்புறம் வச்சு வெறுக்கலாம். சரி நீ எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. விஜய் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நம்பிக்கை துரோகி இருந்தாலும் சரி ஓகே நம்பிக்கை துரோகினா வலுவான ஆள் இருக்கணும்ல. ஆனால் அந்த ஆள் என்ன மனநிலைமை இருக்கிறானே தெரியல. திரும்பி வந்து அண்ணன் சீமான் அவர்கள்ட்டே வந்து பேச்சுவார்த்தைக்கு தூது விடுறாப்புல விஜய் அவர்கள். எந்த மூஞ்சி வச்சுட்டு நீ வருவ? எங்கள் அண்ணனோட அப்போ ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அதாவது ஒட்டு மொத்தமாகவேங்க இந்த தாவேக்கா அது வந்து எப்படின்னா கண்ணுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருது இவனுக்கு வந்து மெண்டல் பசங்க. அதனால தான் அண்ணன் சீமான் அவர்கள் இங்கே வருப்பா அண்ணன் வந்து அழகாக அதை எவ்வளோ நீட்டாக சொல்ல முடியுமோ அவ்வளோ நீட்டான்னு சொல்லிட்டு போனார் அண்ணன் சீமான் அவர்கள். தமிழக வெற்றி கழகத்தை பற்றி நீ விமர்சிக்காதீங்க. ஏன்னா நம்ம வந்து விமர்சனம் பண்ணலை, கேள்வி தான் கேட்குறோம். அதுக்கே அவன் பதில் சொல்கிறதுக்கு 15 வருஷம் ஆகும் அப்படின்னா அப்போ அவன் என்ன மனநிலைமை இப்போ இருக்கிறான்னு பார்த்துக்கணும். தெரியுது நம்மளுக்கு அவனை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு தான். ஆனால் வந்து ஒரு வேட்பாளர் அறிவித்தா கூட வந்து ஒரு ஒரு கட்சி போஸ்ட் முன்னாடி போட்டிருக்கிற, அது லோகோவாக ஒரு தற்குறி தலைவர் தான் வச்சிருக்கிற, அப்படியே வந்து நீ கமெண்ட் போடுறியே, ஆபாசமான கமெண்ட் போட்டுக்கிட்டு தவறான கமெண்ட் போட்டுக்கிட்டு என்னடா உங்கள் மனநிலைமை என்னதாண்டா நினைக்கிறீங்க? அதாவது உலகத்திலேயே எந்த ஒரு தாயும் தகப்பனும் தானுக்கு பிறந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும், மனநலம் பாதிச்சிடக்கூடாது, இந்த கைகள் எது குறைபாடு இருக்கக்கூடாது, மூளை வளர்ச்சி நல்லா இருக்கணும், குறைவாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் பெற்று போடுவாங்க. அப்படி தான் எல்லாமே பார்த்து இந்த தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினர்களும் பெற்று போட்டிருக்கிறாங்க. ஆனால் வளர்ந்து கட்டவனுக்கு இப்போ தானே கட்டுறானுங்க நான் மொத்தமும் ஊனம் பார்க்கத்தான் வந்து பலப்படும் நாங்கள் நல்லா இருப்போம். ஆனால் எங்கள் மனசு வந்து ஊனம் தான். நாங்கள் யாரை எப்போனாலும் கடிச்சு வைப்போம், திட்டி வைப்போம், ஆபாசமாக திட்டுவோம். நாங்கள் ஒரு மெண்டல் பசங்க தான் நிரூபிச்சிருக்கிறாங்க. இப்போ இவங்களை பெற்ற தாயும் தந்தையும் தான் வருத்தப்பட்டுக்கணும். இப்படியாப்பட்ட ஒரு நோயாளி, இப்படியாப்பட்ட ஒரு ஊனமுற்றோர், அதாவது மன ஊனமுற்றோர், அவங்க மூளையும் இல்லை மனசும் இல்லை எதுவுமே இல்லை, அப்படியாப்பட்ட ஒரு ஜந்தை நம்ம பெற்று போட்டுருக்கோம். அதாவது கல் பெற்று போட்டிருந்தா கூட அந்த கல்லை வச்சு ஒரு கட்டடம் கட்டலாம். கூ முட்டைன்னு நம்ம சொன்ன ஆரம்பித்தோம். அது கூ முட்டையாக இருந்தால் கூட காக்கா குடிக்கும், நாய் நக்கிட்டு போயிடும். ஆனால் எந்த ஜீவராசியுமே வாய் வச்சு பார்க்காத அளவுக்கு இது ஒரு கெட்டுப்போன ஒரு பொருள். அவ்வளோதான் அதை சொல்லணும். இவங்களுக்கு வார்த்தையே இல்லைங்க திட்டுறதுக்கு, ஒரு வார்த்தை இல்லை. எனவே இவனுங்க ஒட்டு மொத்தமாகவே இவனுக்கு வந்து இந்த தமிழ்நாட்டை விட்டு அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஆளுங்க. இதில் முக்கியமாக இவங்களை வெளிச்சு போட்டு காட்டிக்கிறானுங்க நாங்கள் இப்படித்தான் அப்படின்னு இந்த தாவக்கா கூட்டம். ஆனால் திமுக எல்லா வேலையுமே பண்ணோம் சைலண்டாக, அது வேற. ஆனால் இப்போ அதிமுக பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் இந்த 41 பேர் வச்சு அந்த கரூர் மரணத்தை வச்சு ஒரு பிணத்து மேலே ஒரு அரசியல் பண்ணிட்டு
இந்த அதிமுக சில மாதங்களுக்கு முன்னாடி அண்ணன் சீமான் அவர்கள் விமர்சனம் பண்ணாங்க. திமுக பணத்தை வாங்கிட்டு விஜய் விமர்சனம் பண்றாங்க அப்படின்னு. ஆனா விஜய் கூட்டணிக்கு வரலன்னு சொன்ன உடனே கோழை விஜய் கரூர்னு விட்டுட்டு ஓடிட்டாரு. 41 பேர் மரணத்துக்கு விஜய் தான் காரணம். நான் தான் அடுத்து எம்ஜிஆர்னு சொன்னா போதுமா? ஆம்பளையா நிக்கணும் அப்படின்ற அளவுக்கு கழுவி ஊத்துறானுங்க. அப்போ அதிமுகன்னு இல்ல. திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் யாருக்குனாலும் ஒரு கூட்டணிக்கு ஒரு ஆள் தேவைன்னா அவனை வந்து எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருந்தாலும் புனிதனா மாத்தி அவனுக்கு கட்சிக்குள்ள வச்சுக்குவானுங்க. தேவையில்ல அப்படின்னா இவன் கெட்டவன் தான் அப்படின்ட்டு போயிடுவானுங்க. அப்போ தமிழ்நாட்டு அரசியல் களத்துல உண்மையாகவும் நேர்மையாகவும் மக்களுக்காக நிக்கிற ஒரு தலைவனா அது எங்க அண்ணன்னா அது சீமான் தான். என்கிட்ட ஒரு தலைவன் சொல்லக்கூடாது. ஏன்னா தலைவெல்லாம் இப்படி தான் இருப்போம். ஐயா ஸ்டாலின், எடப்பாடி, நம்ம தாவக தற்குறி இந்த மாதிரி. ஆனால் இவனுக்கு தான் தலைவனுங்க, அரசியல் செய்ய கரெக்டான ஆளுங்க. ஏன்னா மக்கள் உசுரெல்லாம் மதிக்க மாட்டானுங்க. அவனுக்கு மசுறு, அவனுக்கு ஓட்டு மட்டும்தான் தேவை. ஓட்டுக்காக அரசியல் செய்கிறோம் அவனுக்கு நம்ம தலைவன் சொல்லிடலாம். தப்பித்தவர் கூட அண்ணன் சீமான் அவர்கள் தலைவர்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா அவர் அண்ணன் தான். அதனால தான் நம்ம குடும்பத்துக்காக அவர் வந்து வெயிலில் மழையிலையும் நின்று நம்மளுக்காக போராடிட்டு இருக்கிறார். எனவே இந்த அரசியல்வாதிகளாம் பார்த்தாலே நம்மளுக்கு இப்போ தான் வந்து அட்டே சாமி என்னடா போன மாதம் விஜய் தான் புண்ணியமா அவன் எதுவுமே பண்ணுறன்னு சொன்னீங்க. எங்கள் அண்ணன் அப்பயே வந்து அது தப்புதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் மேலே 1000 விமர்சனம் வச்சிங்க. இன்னைக்கு கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணை எதுவுமே இல்லாமல் விஜய் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் பார்த்தாவே நம்மளுக்கு நம்ம எப்போதும் கரெக்டான பாதையில் தான் போகிறோம். அண்ணன் சீமான் அவர்களோட பின்னால் கரெக்டான பாதையில் தான் போகிறோம். நம்மளாம் தப்பித்தவரி கூட இந்த கட்சியில் இல்லை. திராவிடம் தான் என் கொள்கைன்னு சொல்லிட்டு எவன் உள்ள வந்தாலும் அவன் மக்கள் பிணத்துமான உட்காந்து தான் அரசியல் செய்கிறவனாவே இருக்கிறான். இந்த திமுகலாம் பாருங்க தன்னை காப்பாற்றிக்க நம்ம ஈழ சொந்தங்களை எத்தனை பேர்த்தோட மரணம், அந்த மரணத்தை கூட வந்து கண்டுக்காம தன் பதவிக்காக போய் நின்றவர் ஐயா கருணாநிதி. இங்கே ஒருத்தன் வரப்பையே பிணத்து மேலே தாங்க பிரச்சாரமே பண்ணிக்கிறான். அப்போ திமுகவோடும் பயங்கரமான டேஞ்சர் தானே. அதனால தான் அண்ணன் சீமானவர்கள் எல்லாத்தையுமே அடித்து ஒழிச்சு ஓரம் கட்டி வைக்கணும். திராவிடன்னு சொல்லிட்டு வந்தாலே மக்கள் உயிரை வந்து கொன்று பிணத்து மேலே நாற்காலி போட்டு தான் அவனுக்கு அரசியல் செய்வானுங்க. அதனால தான் அண்ணன் சீமானவர்கள் இவர்கள் எல்லாத்தையுமே ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. மீண்டும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி.